ஹலோ கைஸ், இன்னைக்கு கில்லர் பீட்டரோட சீசன் 2 எபிசோட் 6 தான் பார்க்க போறோம். ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி எப்பயும் போல தான் மறக்காம கீழே ஒரே ஒரு லைக்கை போட்டுருங்க. அதே மாதிரி இப்பதான் நம்ம சேனலை பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி வாங்க நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாம எபிசோடுக்குள்ள போகலாம். எபிக்கோட ஆரம்பத்திலேயே சீன் அப்படியே பாஸ்ட்டுக்கு போகுது. அதாவது அங்க எப்படி அந்த ஆளுங்க வந்தாங்கன்னு காட்டுறாங்க. அங்க ஏகப்பட்ட ஆளுங்க வந்திருக்காங்க. எல்லாமே அந்த பொண்ணு அனுப்புன அடியாளுங்க தான். ஆமா, வெறுமா உன்னால அந்த ரெண்டு விஷயத்த வச்சு எங்களை எதிர்க்க முடியுமா? கிட்ட கன்ஸ், ஆர்மர் இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயம் இருக்கு. நீ வெறுமா ஒரு பாடியை தான் உன்னால என்ன பண்ற முடியும்? இங்க பார்த்தல உன்னை சுத்தி எத்தனை பேரு எத்தனை கன்னை வச்சு நிக்கிறாங்கன்னு. உன்னால எதுவுமே பண்ண முடியாது, புரியுதா? ஆனா பீட்டர் அதெல்லாம் கண்டுக்கவே இல்லையா? அவன் பயங்கரமா சுட ஆரம்பிக்கிறான். ஆனா ஒரு புல்லட்டும் அவங்க படவே இல்லை. சம வேகமா ஆளுங்களுக்கு இடையில பூந்து அப்படியே நடுவுல வந்துடுறான். எல்லாரையுமே தாக்கிட்டு நடுவுல வரானா. இதை பார்த்து அவன் ரொம்ப ஆச்சரியமா வரான். பீட்டர் அவ்வளவு வேகமா மூவ் பண்றான். அதே மாதிரி அவனை பார்க்க கூட முடியல. சம வேகமா வந்து நடுவுல நிக்கிறானா. அங்க பீட்டரும் சொல்றான், உங்களால சுட முடியாது, ஏன்னா உங்க எல்லாருக்கும் நடுவுல நான் இருக்கேன். அப்படி நீங்க சுட்டீங்கன்னா எல்லாருமே செத்து போவீங்க. அதாவது உங்களோட அலைசே இறந்து போற மாதிரி ஆகும். அதே மாதிரி பீட்டர் சுட போய் அங்க எல்லாரு மேலயும் பட ஆரம்பிக்குது. ஒரு வாய்ப்பா வச்சு பீட்டரும் கையில இருக்க அந்த வெப்பனை தூக்கி அடிக்கிறானா. பயங்கரமா வெடிக்குது. அது ஒரு பெப்பர் தான். இதனால பாவம் அவங்களுக்கு கண்ணு கூட தெரியல. இதை ஒரு வாய்ப்பா வச்சு எல்லாரையுமே அவன் போட்டு தள்ளுறான். ஒரு அசிங்கமான விஷயம், கன் இருந்தும் உங்களால எதுவுமே பண்ண முடியல. கன் இருந்தும் நீங்க வந்து தோத்து போயிட்டீங்க. அதுக்கப்புறம் தான் பீட்டர் சம வேகமா ஓடி போய் அங்க டீயையும் கொண்டு வந்திருப்பான். சீன்ல அந்த கோஸ்ட் பொண்ணுகிட்டயே சொல்றாங்க, மேம் பீட்டர் வந்து ஒரு இடத்துல தாக்கிட்டானா. கேட்கும் போது அங்க அந்த கோஸ்ட் பொண்ணுக்கும் புரியுது, அட பீட்டர் வந்து தாக்கிருக்கானா, கண்டிப்பா பீட்டர் இங்க வந்துட்டான் போல. எனக்கு தெரியும் அந்த யங் சேங் பின்னாடி தான் எவ்வளவு நேரமா பீட்டர் ஒளிஞ்சிருந்தானா. சரி ஏதோ ஒண்ணு அந்த கிழவனை நான் போட்டு தள்ளுறதுக்கான சரியான வாய்ப்பு இதுதான் நினைக்கிறேன். திடீர்னு இன்னொருத்தனும் ஓடி வந்து சொல்றான், மேடம் ரெஸ்டாரண்ட்லயும் அந்த பீட்டர் வந்து தாக்கிட்டான். திரும்ப வாக்கி டாக்கில இன்னொருத்தனும் சொல்றான், மேடம் நான் பேசுறது கேக்குதுல, என்ன விஷயம்னா ஸ்விமிங் பூல்லயும் அந்த பீட்டர் தாக்கிட்டான். இதே மாதிரி டைனிங் ரூம் எல்லா இடத்துலயும் அவன் தாக்க ஆரம்பிக்கிறான். இதெல்லாம் கேட்டு அது ரொம்ப கடுப்பாகுது. இன்னொருத்தனும் வந்து சொல்றான், அங்க கேஷினோலயும் அவன் தாக்கிட்டான். அடே எனக்கு வந்து தெரியுதுடா அவன் தாக்குறான்னு. எப்படி அவன் தாக்குறான்? எல்லா இடத்துலயும் ஒரு மனுஷனால எப்படி இருக்க முடியும்? நாளை எப்படி இதை பண்ண முடியுது? பைத்தியக்கார பசங்களா, சீக்கிரமா போய் தேடுங்க. அவ இதனால இன்னமும் தான் கடுப்பாகிறான். ஏன்னா பீட்டரால எப்படி இதை பண்ண முடியுது? எல்லா எத்துக்கும் அவன் போய் தாக்குறான். ஆமா பீட்டர், நீ வந்து என்ன பண்ண இருக்க? நெக்ஸ்ட் சீன்ல என்னாச்சுன்னு தெரியல. அங்க இருக்கிற எல்லாருமே அங்கேயும் இங்கேயும் ஓடுறாங்க. அப்படியே பாஸ்ட்டுக்கு வந்து நம்ம பீட்டர் தான் சொல்லியிருப்பான், ஆமா அவங்க ரெண்டு பேருக்கும் விஐபிஸ்னா என்னன்னு உங்களுக்கு தெரியும்ல. அதாவது ராயலா இருக்கிறவங்கள தானே நீ அப்படி சொல்ற? ஆமா நீ சொல்றது கரெக்ட் தான். இந்த பெரிய பெரிய பண முதலிகள் உங்களை தான் நம்ம இப்படி சொல்லுவோம். அவங்க கிட்ட ஏகப்பட்ட பணம் இருக்கும். அதாவது உனக்கு வாரி வாரி போட்டாங்க பத்தியா. இதே மாதிரி இவங்க எல்லாரையுமே அந்த ஷிப்போட ஓனர் அந்த பொண்ணு வந்து எல்லாரையுமே கொல்ல போறானா. அதுக்கப்புறம் உங்களால காசை சம்பாதிக்க முடியாது. அட இது ஒரு பெரிய பிரச்சனையா இருக்குமே. அப்படின்னா நாங்க என்ன பண்ணோம்? அதனால தாண்டா குண்டு பையா ஒளிப்பையா உங்க ரெண்டு பேருக்கும் நான் ஒரு மிஷினை கொடுக்குறேன். இது ஒரு ஏராங் மிஷினை. நீங்க என்ன பண்ணணும்னா இப்படியாச்சு எல்லாரையுமே நீங்க காப்பாத்தணும். அதாவது நீங்க ஒரு ரூமரை பரப்ப போறீங்க. அது என்னன்னா இங்க இருக்கிற எல்லாரையுமே அவங்க வந்து கொல்ல போறாங்க. அப்படி நீங்க கிளீன் பண்ணும் போதே பேசணும். நீங்க நார்மலா உங்களோட வேலையை பண்ணுங்க. அதே டைம்ல இந்த ரூமரை நீங்க பரப்ப ஆரம்பிக்கணும். இது கேட்டுட்டு இதே மாதிரி தான் அவங்க பேசவும் ஆரம்பிக்கிறாங்களா. நீ வந்து கேட்டியாட ஒளிப்பையா, இந்த மாதிரி ஷிப்போட ஓனர் அவ வந்து எல்லாரையுமே கொல்ல போறலாம், முக்கியமா விஐபிஸா. இதெல்லாம் ரொனால்ட் ட்ரம்பும் அங்க இருக்கிற இன்னொருத்தனும் கேட்டு இருப்பானா. அவளுக்கு கேட்டோன்னே பக்குன்னு ஆயிடும். அம்மா இது எதுக்குடா நீ சத்தமா சொல்ற? இதை பத்தி தெரிய வந்தா அவ்வளவுதான் அவரோட நிலைமை என்ன ஆகும்? முக்கியமா மேடம் வந்து மாட்டிப்பாங்கல்ல. ஆனா இது எல்லாத்தையுமே அந்த ரொனால்ட் ட்ரம்பும் மத்தவங்க கேட்டிருப்பாங்களா. அதே மாதிரி தான் ரூமர்ஸ் அவன் பரப்ப ஆரம்பிக்கிறான். எல்லாத்தையுமே பிளான் பண்ணது நம்ம பீட்டர் தான். அங்க பீட்டரும் சொல்லியிருப்பான், வந்து வெயிட் பண்ணணும். அதுவும் எது வரைக்கும்னா நான் சிக்னல் கொடுக்குற வரைக்கும். சிக்னல் கொடுத்தோடனே நீங்க ரெண்டாவது வேலையை ஆரம்பிக்கணும். அதே மாதிரி தான் அவன் ஷூட் பண்ண அங்க இருக்கிற எல்லாருமே இதை நம்பிட்டு பயங்கர வேகமா ஓட ஆரம்பிக்கிறாங்க. இருக்கிற ஆளுங்களுக்கு என்னன்னா மத்தவங்கள இவங்க கொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு நம்பி ஓடுறாங்க. பீட்டரோட ரெண்டாவது பிளான் என்னன்னா, இந்த மாதிரி இவன் ஷூட் பண்ணோனே ரெண்டு பையன் ஒல்லி பையன் பயங்கரமா கத்தணும். பீட்டர் வந்துட்டான், சீக்கிரமா இங்க இருந்து ஓடுங்க, அவன் வேற இங்க இருக்கான். கேட்டோடனே தான் எல்லாருமே ரொம்ப பயந்து போய் ஓடுவாங்க. இந்த விஷயம் இது வந்து அந்த கோஸ்ட் பொண்ணுக்கோ தெரிய வருது. இல்ல யாரோ ஒருத்தங்க ரூமரை பரப்பி இருக்காங்க. அதாவது பீட்டர் உள்ள வந்துட்டானு. அதே மாதிரி இன்னொரு ரூமர் என்னன்னா, நீங்க வந்து பிளான் பண்றீங்களா, அதாவது இந்த விஐபிஸ் அவங்க எல்லாரையுமே நீங்க கொல்றதுக்கு. நாங்களும் எவ்வளவோ சொல்லி பார்த்தோம். இருந்தாலும் அந்த விஐபிஸ் அவங்க வந்து கேட்கிற மாதிரியே இல்ல. இப்ப நம்ம என்னதான் பண்றது? இப்படி இவன் சொல்லுவானா. அங்க அந்த பொண்ணுக்கு ரொம்ப கடுப்பாகுது. அந்த கோஸ்ட் பொண்ணு பயங்கரமா கோவத்தை எல்லாத்தையும் அந்த சர்வெண்ட் மேல காட்ட ஆரம்பிக்கிறா. அந்த சர்வெண்டோட மூஞ்சே ஒரு மாதிரி செதஞ்சு போகுது. நீ வேணா கவலைப்படாத, என் கிட்ட வேணா ஒரு ஐடியா இருக்கு. அந்த பீட்டரை நானே கொண்டு வருவா. என்ன சொல்ற? இல்ல நீ வந்து அப்படி பண்ணக்கூடாது. ஏன்னா நீ அப்படி பண்ண ஆரம்பிச்சா நீ வந்து அப்படி பண்ணலாம். ஆனா நீ அப்படி பண்ணா கண்டிப்பா அவன் இன்னொரு ஓட்டையில போய் ஒழிஞ்சுப்பான். இப்போ எனக்கும் வேற வழி இல்ல, இதைதான் பயன்படுத்தணும்னு நினைக்கிறேன். அங்க ஒரு சிலிண்டரையும் எடுக்கிறா. அதாங்க அந்த கெமிக்கல் வெப்பனை, அந்த பயோ வெப்பனை ஆக்டிவேட் பண்ணாலே போதும். இருக்கிற எல்லாருமே வந்து போயிடுவாங்க. அந்த பீட்டர் அவனால எங்கேயுமே ஒளிய முடியாது. அந்த கோஸ்ட் பொண்ணு அதை ஆக்டிவேட் பண்ணி விடுறாளா. இதனால அந்த புகையும் அங்க ஃபுல்லா பரவ ஆரம்பிக்குது. சீன்ல அங்க இருக்கிற ஒருத்தங்களால மூச்சை விட முடியல. சில பேர் மூச்சு விடாம இறந்து போயிடுறாங்க. இந்த விஷயம் பீட்டருக்கும் தெரியவது. பீட்டர் ரொம்ப கோவமாகறான். ஏன்னா இங்க ஏகப்பட்ட ஆளுங்க இருக்காங்க, முக்கியமா சிவிலியன்ஸ். இதுக்கு மேல பீட்டரோட ஃப்ரெண்ட்ஸ் யங் சாங், சைமன் இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. இந்த அளவு பிரச்சனை இல்ல, இதெல்லாம் எனக்கு பழக்கப்பட்ட விஷயம் தான். இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நான் ஆல்ரெடி டீல்
பண்ணிட்டேன். ஆனா இப்போ என்ன பிரச்சனைனா இப்போ எல்லாரையுமே எப்படியாச்சும் மேல கொண்டு போக பார்க்கணும். ரூமுக்கு போனக்கு அப்புறம் தான் எல்லாருக்கிட்டயும் சொல்ல முடியும். ஏன்னா எல்லாருமே மேல போனா ஒண்டிதான் ஷிப்போட மேல் பகுதிக்கு போனா ஒண்டிதான் இவங்களால தப்பிக்கவே முடியும். நெக்ஸ்ட் சீன்ல அங்க வந்து பார்க்கும்போது மத்தவங்களாம் ஓடி வராங்களா, பின்னாடியே சாங்கோ சைமனை தூக்கின்னு வராரு. இதெல்லாம் பார்க்கும்போது தான் அங்க பீட்டருக்கும் அவ்வளவு நிம்மதியா இருக்கு. இப்பதாங்க சாங்கே சொல்றாரு, எனக்கு நல்லாவே தெரியும் இவன் உனக்கு எவ்வளவு முக்கியம்னு, அதனால தான் நான் கொண்டு வந்தேன். அட பிரசிடென்ட், நீங்க வந்து என் கிட்ட விடுங்க, நான் வந்து பாத்துக்கிறேன். இல்ல நான் வந்து பாத்துக்கிறேன், நீ வந்து அந்த விஷயத்தை தடுக்கிறதுக்கு பாரு, இங்க வந்து நான் பாத்துக்கிறேன். பீட்டரும் யோசிக்கிறான், இது வந்து அந்த பையனா இவன், பரவாயில்ல இவன் வந்து உண்மையிலேயே நல்லா வாழ்ந்துட்டான், அதே மாதிரி ரொம்ப தைரியசாலியா இருக்கான். நெக்ஸ்ட் சீன்ல அந்த கோஸ்ட் பொண்ணை காட்டுறாங்க. அதுக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கா. அது அங்க டான்ஸ் எல்லாம் ஆன்னு இருக்கு. இந்த அம்மாக்கு என்ன சந்தோஷம்னா எல்லாருமே வந்து போயிட்டாங்க. அந்த சாங்கு அங்க விஐபி ஆளுங்க, சாங்கு கூட இந்த மத்தவங்க பீட்டர் எல்லாருமே வந்து போயிட்டாங்க. ஏன் பாஸ் இங்க வந்தா கூட அவங்களால கண்டே பிடிக்க முடியாது. ஏன்னா அந்த கேஸால எல்லாருமே அப்படியே உருக்க முடியும். இப்ப அங்க மிஞ்சி போயிருக்குது ரமா போனு இல்ல ஏதாச்சும் மிஞ்சி போயிருக்கும், அதெல்லாம் அவங்களால கண்டு கூட பிடிக்க முடியாது. இந்த சைடு அங்க வந்து எல்லாருமே மேல நோக்கி தான் ஓடுறாங்க. ஒரு பர்சனும் பயங்கரமா கத்துறான், அப்படிதான் சீக்கிரமா இந்த சைடு வாங்க, டோர் வழியா போனா அவங்களால கண்டிப்பா தப்பிக்க முடியும். திடீர்னு யாரோ ஒருத்தங்க அவனை பயங்கரமா ஷூட் பண்றாங்க. யார் அதுன்னு பார்த்தா அவங்களோட க்ரூ ஆளுங்க தான். என்ன யோசிக்கிறீங்க, நாங்க வந்து தப்பிக்க விடுவோம் அப்படின்னு யோசிக்கிறீங்களா? வாய்ப்பே இல்ல, எல்லாருமே இங்கேயே உட்காந்து சாகணும்டா, நாங்களும் பார்க்கணும். பணக்காரங்களோ ஏழையோ இந்த ஷிப்ல இருக்க யாரையுமே எங்களுக்கு பிடிக்கல. பார்க்கலாம் இப்பயாச்சும் ஈக்குவலா நீங்க சாவுறீங்களான்னு. யாரு ரிச்சா இருந்தாலும் ஒரே மாதிரி தான் சாக போறீங்க பாய்சனால. இப்படி இவங்க சிச்சிங்கனே பேசுவாங்களா. திடீர்னு அந்த டோரும் உடைய ஆரம்பிக்குது. பார்த்தா அந்த ஆளு ரொம்ப ஷாக் ஆகுறான். ஆமா இந்த டோர் வந்து எப்படி உடையுது? திடீர்னு யாரோ ஒருத்தங்க பயங்கரமா பஞ்ச் அடிக்க டோர் அப்படியே சைடா போய் விழுது. இப்பதான் நம்மளுக்கே புரியுது, அது பண்ணது வேற யாரும் இல்ல, நம்ம குண்டு பையன் தான். குண்டு பையா, நீ உண்மையிலேயே வேற லெவல் தெரியுமா? இதெல்லாம் பாக்குற அவங்களால எதையுமே நம்ப முடியல. அங்க இருக்கிற எல்லாருக்கும் அவ்வளவு சந்தோஷம், இங்க உண்மையிலேயே வேற லெவல் பண்ணிட்டீங்க, ஏன்னா எங்க எல்லாரையுமே காப்பாத்தினது நீங்க தான். அங்க இதனால அவங்களும் பயங்கரமா சீனை ஒட்டி நிற்பாங்க. இது எல்லாத்தையுமே மேல இருந்து கோஸ்ட் பொண்ணும் பாத்துறா. அப்போ இதுக்கு பின்னாடி இருந்தது இவங்களோட வேலை தானா? சீன்ல அவளோட ட்ரெஸ் எல்லாம் மாத்திட்டு அங்க பர்ஃபியூம் தேடுறா. அவ்வளவுதான், அந்த பீட்டரை நானே காலி பண்ணலான்னு இருக்கேன். இதுக்கு மேலாம் என்னால இங்க இருக்க முடியாது. அந்த கிழவனை அவனை நான் போட்டு தரலான்னு இருக்கேன். எனக்கு தெரியல இதுல எது கரெக்டா இருக்கும்னு, எந்த பர்ஃபியூமை நான் சூஸ் பண்றது. அங்க ஏகப்பட்ட பர்ஃபியூம் இதே மாதிரி இருக்குமா? அவளுக்கு என்ன சூஸ் பண்றதுன்னு ஒண்ணுமே புரியல. இதனால அவ இதை எடுக்கட்டா இல்ல வேற ஏதாச்சும் எடுக்கட்டா அப்படின்னு தான் யோசிக்கிறா. இதை வந்து நான் சைமனுக்கு யூஸ் பண்ண, இது கரெக்டா இருக்கும்ல. சைமன் இதை மோந்து பார்த்த உடனே ஒரு மாதிரி போதை ஆயிட்டான். அதுக்கப்புறம் அவனுக்கு பயங்கரமான கனவெல்லாம் வந்தது. அதே மாதிரி தான் இவனுக்கும் பயங்கரமான கனவெல்லாம் வரப்போகுது. இதனால அவளுக்கு என்ன எடுக்கணும்னு தெரியல. ஏன்னா பீட்டரை கொல்றதுக்கு பயங்கரமான விஷயமா அவ எடுக்க பாக்குறா. இதனால அங்க ஸ்டார்டிங்ல அவ குழம்பி போயிருக்கா. ஆனா கடைசியில அங்க இருக்கிற ஒட்டுமொத்த இதையும் எடுக்கிறா. இல்ல இது வந்து சரியா வராது, இங்க இருக்கிற எல்லாத்தையுமே நான் கொண்டு போகலான்னு இருக்கேன். நெக்ஸ்ட் சீன்ல அங்க வந்து பார்த்தா யாரோ ஒருத்தங்க நிக்கிற மாதிரி இருக்கா. அந்த கோஸ்ட் பொண்ணுக்குலாம் அவ்வளவு சந்தோஷம். பீட்டர் நீ வந்து ஃபைனலி இங்க வந்துட்டியா? உனக்காக தான் நான் வந்து வெயிட் பண்ணேன். ஃபைனலி நான் உன்னை பார்த்துட்டேன். எனக்கு தெரியும் நீயும் யங் சாங்கோ லிங்க்ல இருந்தீங்கன்னு. வந்து பார்த்து அவர் ரொம்ப ஷாக் ஆவரா. ஏன்னா அங்க இருக்கிறது பீட்டர் இல்ல, நம்மளோட கிம், அதாவது பீட்டர் தான். ஆனா அந்த கோஸ்ட் பொண்ணுக்கு அது தெரியல. இதனால அவ கத்த ஆரம்பிக்கிறா. ஆமா பீட்டர் இருக்க வேண்டிய இடத்துல நீ வந்து என்ன பண்ற? இங்க வந்து பீட்டர் தானே இருக்கணும். ஆனா அங்க பீட்டர் இருக்கானோ இவன் இருக்கானா? அங்க பீட்டரும் சொல்றான், ஃபைனலி எல்லாருமே இங்க வந்துட்டீங்கல, இப்போ ஏலம் ஆரம்பிக்க போது. இப்போ நம்மளுக்கு நியூ ஐட்டமா இருக்குது இந்த ஸ்வாட் கோஸ்ட். அந்த பொண்ணு தான். அந்த பொண்ணோட மதிப்பு எவ்வளவுனா $100. $100 யாரு கொடுக்க தயாரா இருக்கீங்க? நீங்களா இல்ல நீங்களா? யாருமே எந்த விதமான பதிலையும் சொல்லியா? எனக்கு புரியுது, நான் இவளோட மதிப்பு ரொம்ப குறைவா இருக்கணும்னு நினைக்கிறேன். $50. ஆனா அதுக்கும் எந்த விதமான பதிலும் வரல. அதே மாதிரி அவன் குறைக்க ஆரம்பிக்கிறான். 30, 20, 10, 0. பாத்தியா உன்னோட ஒத்தே எவ்வளவுதான், நீ வந்து ஒன்னுத்துக்கும் லாய்க்கே இல்ல. எல்லாம் கேட்கும் போது அங்க அவளுக்கு அவ்வளவு கோவமா வருது. எதுவுமே அவளால பண்ண முடியல. உன்ன நான் வந்து அப்படியே வெட்டி துண்டு துண்டா ஆக்க போறேன். ஆனா பின்னாடி இருக்க அந்த ஆளு வந்து பிடிச்சிடறான். என்ன யோசிக்கிற? சைமன் கூட நீ ஒழுங்கா சண்டை போட்டியன்னு கேட்டா அது கிடையாது. நான் நீ சில பல போங்காட்டம் ஆடி இருக்க. அதுக்கும் மேல அவனோட ஸ்வாட் செயின் டெக்னிக் அதை வந்து நீ ஒழுங்கா பார்க்கல. நான் அவனோட பீக்கான டைம்ல அவன் எப்படிப்பட்ட ஆளுன்னு உனக்கு தெரியுமா? அதெல்லாம் உனக்கு தெரியவும் வாய்ப்பில்ல. ஆனா நான் உனக்கு காட்டுறேன் உன்னோட டெக்னிக் அது எவ்வளவு பயங்கரமான டெக்னிக்னு. ஆளும் அந்த போஸ்ட்ல நிக்கிறான். இதை பார்த்து அந்த பாடி கார்டும் சரி அந்த பொண்ணும் சரி ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. ஏய் வந்து எப்படிடா இதை பண்ற? நீ அவனை விடவும் ரொம்ப யங்கா இருக்க. கம்மியான ஏஜ்ல இதை பண்றது ரொம்ப கஷ்டமான விஷயம். அதுக்கும் மேல நீ ஒரு நியூபி தான். உன்னால நான் என்ன பண்ண முடியும்? பீட்டரும் சொல்றான். ஓ அப்படியா, அப்பனா ஒரு கை பாத்துக்கலாமா? இங்கே இந்த எபிசோட முடியுது. நம்ம பீட்டரை அவங்க வந்து சாதாரணமா இட போறாங்க. பீட்டர் கையில ஒரு பென்சில், ஏன் ஒரு குண்டூசி கச்சாலும் அதை வந்து அப்படியே ஒரு வெப்பனா அவன் மாத்திடுவான். எனக்கு தெரியாத வெப்பனே இல்ல, எந்த வெப்பனா இருந்தாலும் ஆளு அப்படி போட்டு தள்ளுவான். நான் சொல்லும் போது உங்களுக்கு ஜான்விக் பார்த்த ஃபீலிங் வரும். ஏன்னா அதுலயும் இதேதான் ஆகும். ஆனா என்ன ஸ்டோரி கொஞ்சம் இங்க டிஃப்ரெண்டா போகுது. ஏதோ ஒன்று இதுக்கு மேலதான் ஃபைட்டு தரமா போக போகுது. மிஸ் பண்ணாம பார்க்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்பதான் இதுக்கு தவிர எல்லா எபிசோடும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சைனரா.